ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் கேடு கட்ட திமுக ஆட்சி 4.5 ஆண்டுகள் ஆண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு துப்பு கிடையாது. துப்பு. ஆனால் தேர்தல் அறிக்கையில வரிசையா நாங்க 301 வாக்குறுதி 301, தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தன் உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம். என்னையா யாரையா ஏமாத்துறீங்க? யாரையா ஏமாத்துறீங்க? நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது. நானா இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியா கூட வரக்கூடாது. அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். ஏன்னா இவங்க நாசப்பட்டு கொள்ளையடிச்சது போதும், வீட்டுக்கு அனுப்புங்கள். போதையா திமுகவுக்கு முற்றுப்புள்ளி, திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி. நிச்சயமாக நீங்கள் தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டும். இந்த முடிவை நீங்கள் எடுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். இந்த செய்தியை எல்லாத்துக்கிட்டும் சொல்லுங்க. குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் வீடு வீடா, தெரு தெருவா, வீதி வீதியா, கிராமமா, நகரமா சொல்லி இந்த செய்தியெல்லாம் சொல்லி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாம் சேர்ந்து உருவாக்குவோம். அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். 100 நாள் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து நீங்கள் இந்த திராவிட மாடல், திமுக மாடலை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள், நிரந்தரமா அனுப்புங்கள் என்று இந்த செய்தி சொல்வதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நோக்கம் வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய கடமையா நான் பார்க்கின்றேன். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். இங்கே கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் இவ்வளவு எழுச்சியோடு என்னை அன்போடு வரவேற்று இந்த நடைபயணத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற